Next problem பாருங்க. A capacitor is charged by a battery. Battery remove பண்றேன். Another identical uncharged capacitor is connected in parallel. அப்படினா so the total electrostatic energy of the resulting system will be, that is, so here the capacitor is charged, by the battery. இப்போ battery நான் remove பண்ணிட்டேன் அப்படினா so என்ன ஆகும், ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஆகும், இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அனதர் ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணும் போது பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். இந்த டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலி ஐ ஹாவ் அ கெப்பாசிட்டர் விச் இஸ் கனெக்டட் பை அ பேட்டரி. ஸோ இனிஷியல் எனர்ஜி வில் பி நத்திங் பட் 1/2 டைம்ஸ் CV². சொல்லாமா? இப்போ நான் இன்னொரு ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறேன், பேட்டரி ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா சின்ஸ் பேரலல் கனெக்ஷனாக இருக்கும் போது மை பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். பட் வாட் வில் பி த பொட்டென்ஷியல் அப்படின்னா இந்த காமன் பொட்டென்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்ல, தட் இஸ் டோட்டல் சார்ஜ் பை total capacitance. Since equivalent capacitance ன்னு சொல்லிட்டாங்க, total charge in terms of எப்படி சொல்லலாம், C times V ன்னு சொல்லலாமா, correct? And total capacitance is nothing but 2 times C, right? So this is V prime சொல்றேன், that is common potential. C cancel பண்ணிட்டேனா V prime is equal to V/2. Shall I tell? So this is the common potential. That means this capacitor will have V/2 potential, this capacitor will have common potential, this potential will have V/2 potential. Is that clear? So இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அழிச்சுக்கிறேன். இப்போது நமக்கு இனிஷியல் எனர்ஜி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, UI is nothing but 1/2 times CV². இப்போ ஃபைனல் எனர்ஜி என்னவா இருக்கும், that is 1/2. capacitance is 2 capacitance which are connected parallel na effective capacitance or equivalent capacitance is nothing but sum of 2 capacitance, that is 2 times V². V வந்து இப்போ என்ன நம்ம பார்த்தோம், V/2, that is V²/4 சொல்லாமா? so 2 cancel பண்ணிட்டேன் அப்படின்னா 1/4 CV². this is my UF. Since UA நம்ம எப்படி சொல்லலாம், that is UF is equal to UI/2 சொல்லலாம், because this is 1/4 CV², this is 1/2 CV². so UF is UI/2, that is it is decreases by factor 2 சொல்லலாமா? so option which one is correct? Option A is the correct answer, because UF நமக்கு எப்படி வந்திருக்கு, UI/2 half of the value of the initial energy தான் எனக்கு ஃபைனல் எனர்ஜியாக வர்றதுனால that is decreases by 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. A series combination of N1 capacitor, I'll take a pen, series combination of N1 capacitors, each value C1 is charged by the source of potential V4 volt. When another parallel combination of N2 capacitors, each of value C2 is charged by the same potential difference V, it has the total energy stored in it as the first combination has. The value of C2 in terms of C1 is, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக்காக வாட் they have said is ஒரு சீரீஸாக N1 கெப்பாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன், C1 கெப்பாசிட்டன்ஸில் ஏதோ பொட்டென்ஷியல் நான் கொடுக்குறேன் 4 வோல்ட் கொடுக்குறேன். இன்னொன்று என்ன பண்ணுறேன், N2 கெப்பாசிட்டர்ஸை பேரலாக நான் கனெக்ட் பண்ணுறேன் வித் C2 கெப்பாசிட்டன்ஸ் விச் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் V அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, the same potential energy is stored, that is same energy, that is UI. இந்த U1 for the parallel must be equal to US இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா C2 in terms of C1 என்னவா இருக்கும், இதுதான் கொஷனில் கேட்குறாங்க. இஸ் தட் கிளியர்? ஸோ now let's analyze this question. இப்போ நான் நியூ பேஜ் எடுத்துக்கிறேன். think that you have N capacitors which are with the C1 வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன், சீரீஸில் நான் கனெக்ட் பண்ணுறேன் with the 4 volt potential நான் கொடுக்குறேன். So what will be the effective capacitance CS first நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3, sorry C எல்லாமே C1 சொல்லலாம், C1 ... n times சொல்லலாமா? for n capacitors with the same value of capacitance na CS நம்ம என்னன்னு சொல்லலாம், C1/N1 சொல்லலாமா? because N1 capacitors ன்னு சொல்லிட்டாங்க. So this is what the equivalent capacitance for series combination. இதை அழிக்க போகிறேன். then parallelக்கு என்ன இருக்க போகுது, parallelக்கு again same potential V potentialல நான் N2 capacitors நான் கனெக்ட் பண்ணுறேன். அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ CP is nothing but N2 times C2. is that clear? இதையும் அழிச்சுக்கிறேன். இப்போ கொஷனில் இன்னொரு ஹிண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, that is UP is equal to US. அப்படின்னா என்ன அர்த்தம், 1/2 CV² is equal to 1/2 CV². that is for CS, this is CP. correct? CP வந்து நமக்கு என்னன்னு இப்போ தெரியும்,
that is C2 into N2 V square is equal to 1 by 2 CS நமக்கு என்னன்னு தெரியும் C1 by N1 சொல்லாமா C1 by N1 times potential இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க 4 volt the whole square shall I tell so இப்போ 1 by 2 cancel பண்ணிடலாம் remaining எனக்கு என்ன இருக்கு C2 N2 V square is equal to C1 by N1 times 16 V square இப்போ Vலாம் cancel பண்ணிடலாம் so C2 in terms of என்ன கேட்குறாங்க C1 தான் அப்போ N2 இந்த சைட் கொண்டதெல்லாமா அப்போ C2 is equal to C1 by N1 N2 times 16 this is the answer correct so 16 times C1 by N1 N2 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாமா பாருங்க இருக்கா which one option D is the correct answer 16 times C1 by N1 N2 தான் நமக்கு வந்துச்சு so this is the correct answer